வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திணை பெசரட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். திணை பெசரட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். திணை அரிசி எதால் அளக்குறீங்களோ அதால் 1 கப்பு, அதே அளவில் பாசிப்பருப்பு, அதாவது 1:1. நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். 200 கிராம் திணை, 200 கிராம் பாசிப்பருப்பு. அந்த 200 கிராம் 200 ரெண்டும் சேர்த்து 400 கிராமுக்கு 2 டீஸ்பூன் உருட்டு உளுத்தம்பருப்பு எடுத்து அதையும் நான் திணையோடைய போட்டேன். இப்போ இந்த திணையை நல்லா களைஞ்சு அரித்து ஊற வச்சாச்சு. அதே மாதிரியே பாசிப்பருப்பையும் நல்லா களைஞ்சு ஊற வச்சாச்சு. முதல் நாள் நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் காலம்பரை இந்த மாதிரி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுட்டோம். இஞ்சி நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு 2 டீஸ்பூன் தோல் நீக்கி துருவி வச்சது, ஒரே ஒரு வரமிளகா, தேவையான அளவுக்கு உப்பு, சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை உருவி போட்டிருக்கேன், தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த தினையையும் உளுந்தையும் முதல்ல மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா மசிகிற அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா அந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக அரைச்சி முடிச்சிடுங்க. நல்லா நைஸாகவே அரைச்சிடலாம். இது எல்லாத்தையுமே போட்டு இஞ்சி, சோம்பு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, உப்பு, வரமிளகா எல்லாத்தையும் போட்டு தான் அரைக்க போகிறோம். உங்களுக்கு நான் அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா எந்த கன்சிஸ்டன்சியில் அந்த மாவு இருக்கணுங்கிறத காமிக்கிறேன். இடையில தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். அப்போ அந்த 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 அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த ஊற வச்சு களைஞ்ச நைட்டே ஊற வச்ச அந்த திணை அரிசி, உருட்டு உளுத்தம் பருப்பு அதை போட்டேன். அது கூடயே எல்லா மிளகு, ஜீரகம், சோம்பு, வரமிளகா, கருவேப்பிலை, உப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். அரைக்கும் பொழுது தேவைப்பட்டால் புது தண்ணி, நம்ம நேற்று ஊற வச்ச தண்ணியை வடித்து வச்சுட்டோம், புது தண்ணியை சேர்த்து அரைப்போம். ஸோ இப்போ இதை அரைக்கலாம். தெனை அந்த 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அந்த தேவையான அந்த பொருள் எல்லாத்தையுமே, அந்த ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நான் முதல்ல தண்ணியே சேர்க்கலை, வெறுமனே இதை இப்படி அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா எல்லாமே மசிஞ்சிருச்சு. தண்ணி அப்போ முன்னமே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது மசியாது. அப்போ இதை ஃபுல்லாக மசிஞ்சாச்சு. இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிட்டு இப்போ பருப்பை சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா எல்லாமே மசிஞ்சிருச்சு, திணை அரிசியும் மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாமே மசிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நான் ஒரு 2 ஓட்டு எடுத்து வச்சுட்டேன் ஊட்டி. ஸோ இந்த மாதிரி இருக்குது அந்த கன்சிஸ்டன்சி. இது கூட இப்போ நம்ம பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இது சீக்கிரம் மசிஞ்சிரும். பாசிப்பருப்பு அரிசி தான் முதல்ல, நம்ம எந்த வகையான அரிசி போட்டாலும் முதல்ல கொஞ்சம் மசிச்சுட்டு தான் அடுத்தது சேர்க்கணும். ஏன்னா அரிசி அரைப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ அதை நம்ம அரைச்சிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். திணை அரிசி, வரகரிசி, குதிரைவாளி அரிசி, நார்மல் அரிசி எதுனாலும் முதல்ல அதை அரைச்சிட்டு தான் அதை சேர்த்துக்கணும். இப்போ இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து அரைச்சாச்சு. நம்மளுடைய திணை பெசரட்டுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எவ்வளோ கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம அந்த தண்ணியை இடையில சேர்த்து அரைச்சிருக்கணும். இப்போ நீங்கள் கடைசியாக அந்த மாவை இப்படி கையில் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம திணை பெசரட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசையாக ஊற்ற வேண்டியதான். இப்போ நம்ம திணை பெசரட்டுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அரைச்சி வச்ச மாவு இப்போ வாக்கலாம். அதை அரைச்சி வச்சுட்டு உடனே வாத்தரலாம். இப்போ இதில் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க மாவை. இப்போ நீங்கள் வாக்கும் பொழுதும் நம்ம அந்த பாசிப்பருப்பு இருக்கிறதுனால மாவு கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் எப்போ வேணாலும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு வாக்குறதுக்கும் உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் மாவு கரெக்டாக வாக்க வருதோ அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. பெருங்காயத்தை போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. நான் அடுப்பில் தோசைக்கல்லை போட்டேன். இப்போ கரெக்டான சூட்டில் இருக்குது தோசைக்கல். ஒரு 2-3 ஸ்பூன் 2-3 சொட்டு எண்ணெய் விட்டு ஒரு டிஷ்யூவால் நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1.5 கரண்டி ஊற்றி தோசை பதத்துக்கு அதை நம்ம இழுத்து விடுவோம். இது ரொம்ப பயங்கர மெல்லிசாக அப்படியே தோசை மாதிரி
ரோஸ்ட் மாதிரி போடுறதுக்கு கொஞ்சம் வராது, கொஞ்சம் லைட் மொத்தத்தில் தான் வரும். இதை சுற்றி ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது வேகட்டும். வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ அந்த திருப்பி போடும்பொழுது நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும், அப்படியே ஓரத்துலலாம் வெந்திருக்கு, கலர் மாறி இருக்கு இல்லையா? இப்போ ஃபுல்லாக இது வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அந்த பெசரட்டை திருப்பி போட்டுடலாம். இடையில வந்து நீங்கள் கொஞ்சம் சிம்லேயும் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட்டாக மேலே அப்படியே கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு, ஓரத்துலலாம் முறுமுறுன்னு இருக்குது. இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுவும் அடிப்பகுதி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். நீங்கள் ஊற்றும் பொழுது சிம்மில் வச்சுக்கோங்க, அப்புறம் இடையில வேகிறதுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இது கீழ்ப்பக்கமும் வெந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த கோல்டன் ப்ரௌன் லைட்டாக அப்படி வந்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப விட்டோம் அப்படின்னா கருகி போயிடும். ஸோ அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுருவோம். நம்ம சத்துள்ள திணை பெசரட்டு வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ அது வந்து நம்ம தோசை மாதிரி வார்த்துருக்கோம். இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷனும் நம்ம பண்ணலாம். அதாவது மாவை கொஞ்சம் கெட்டியாக ஊற்றி, அதாவது ரொம்ப மெல்லிசாக இழுக்காமல் ஓரளவுக்கு ஒரு 2 கரண்டி மாவை திக்காக ஊற்றி லைட்டாக அதை வந்து இப்படி பரப்பி விட்டுட்டு இதில் வந்து நம்ம துருவின கேரட்டு, துருவின வெங்காயத்தை இது மேலே தூவலாம். துருவின கேரட், ஒரே ஒரு கேரட்டும் ஒரு வெங்காயமும் நான் வந்து கேரட்டை துருவி வச்சுருக்கேன், வெங்காயத்தை வந்து மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இது மேலே போட்டுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் வேகிறதுக்கு. எண்ணெய் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கூட விட்டால் நல்லாயிருக்கும். அந்த அடை மாதிரி ரொம்ப கம்மியாக எண்ணெய் இல்லாமல் ஓரளவுக்கு டேஸ்ட்டுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த திணைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த்தி டிப்ஸ் இருக்குது இந்த திணைக்கு. அதாவது திணை வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் நிறைய சாப்பிட்லாங்க. குழந்தைகளுக்கு ஏற்ற உணவு. இதில் வந்து இரும்பு சத்து, கால்சியம் சத்து, பாஸ்பரஸு, பீட்டா கரோட்டின் சத்துக்கள் நிறைய அடங்கியிருக்கு. ஸோ திணை சிறுதானிய உணவான அந்த திணை ரெசிபீஸை வந்து நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ இது வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். அதாவது வெஜிடபிள் ஊத்தப்பம் மாதிரி இந்த திணை பெசரட்லேயே வந்து நம்ம வெஜிடபிள் சேர்த்து இந்த தோசையை வார்த்துக்கலாம். அது மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். திணையினுடைய அந்த சத்துக்களோட காய்கறிகளோட சத்துக்களும் இதில் சேரும். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ காய்கறி போட்டு அந்த பெசரட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நீங்கள் அந்த காய்கறி போடும்பொழுது சில சமயம் நம்ம நல்லா ஒட்டலை அப்படின்னா திருப்பி போடும்பொழுது அந்த காய்கறிகள் வந்து கீழே சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா அதில் சேர்ந்துச்சு அப்படின்னா அது சிந்தாது. இப்போ இன்னொரு டைப் வந்து நம்ம வாக்கிறதுக்கு சொல்லித்தரேன். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம், லஞ்சுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு கரண்டி எடுத்து சின்னதாக போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மாவு இப்படி பரப்பி விட்டுட்டு அதில் வந்து அந்த வெங்காயம் கேரட்டு துருவலை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா நம்ம திருப்பி போடுறதுக்கு அவசியம் இல்லை, எல்லாமே வெந்திருக்கும், காய்கறிகளும் நல்லா சேர்ந்துருக்கும். ஸோ இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இதை திறக்கலாம். ஸோ இப்போ அந்த அழகாக குட்டி தோசை ஃபுல்லாக வெந்துருச்சு, நடுவில்லாம் மாவெல்லாம் வந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ காய்கறியும் சேர்த்து நம்ம திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை அப்படியே எடுத்து அழகாக வந்து ஒரு தட்டில் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பெசரட்டை 3 டைப்பாக பார்த்துருக்கோம். ப்ளெயின் பெசரட்டு, வெஜிடபிள் போட்டு அந்த திருப்பி போட்டு எடுக்கிற பெசரட்டு, அப்படியே போட்டு அதில் காய்கறியை தூவி மூடி வச்சு எடுக்கிற பெசரட்டு. ஸோ அது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டியாக இன்னமும் நீங்கள் சின்னதாக கூட பார்த்துக்கலாம். இதில் வந்து பீட்ரூட் துருவி போட்டுக்கலாம், நம்ம கேரட் போட்டிருக்கோம், தேங்காய் துருவல் போட்டுக்கலாம், முந்திரி பருப்பு உடச்சி போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாமே நம்மளுடைய ஆப்ஷன் தான். இப்போ பெசரட்டு சத்து நிறைந்த ரொம்ப அருமையான சிறுதானிய பெசரட்டு, திணை பெசரட்டு ரெடி ஆயிடுச்சு.
இதை வந்து நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சிறுதானிய ரெசிபிஸையும் இன்னும் பல ரெசிபிஸையும் பார்த்து வச்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.